ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படி நாங்கள் சங்கீதம் 31வது அதிகாரம் 19வது வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். சங்கீதம் 31வது அதிகாரம் 19வது வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. நாங்கள் கடந்த டிசம்பர் மாதத்தில் முழுவதுமாக நாங்கள் ஆண்டவருடைய நன்மைகளை குறித்து, கர்த்தர் அவருக்கு பயந்தவர்களுக்காக, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்காக, அவரை நம்புகிற எங்களுக்காக ஆண்டவர் நிறைய நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை எப்படி ஜோபு சுதந்திரித்து கொண்டாரு, எப்படி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அதை சுதந்திரித்து கொண்டாங்க, நாங்கள் எப்படி இந்த பூமியில் வாழுகிற நாட்களில், உயிரோடு வாழுகிற நாட்களில் நாங்கள் அந்த நன்மைகளை காண முடியும், அதை விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்த்து வருகிறோம். நாங்கள் கடந்த ஒரு கிழமைக்கு முன்னுக்கு பார்த்தோம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த நன்மைகள்லேயே மிகப்பெரிய நன்மை யாருண்டா குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நமக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் அந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த கிறிஸ்துவுக்குள்ள நான் யார் என்ற வெளிப்பாடு பெற்ற நம்ம இலகுவாக அந்த காரியங்களை சுதந்திரிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள்ள நான் யார் என்ற வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளலாட்டி அந்த நன்மைகளை நம்மளால் என்ன செய்ய முடியாது, சுதந்திரித்து கொள்ள முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரென்று அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டவன் அவன் என்ன செய்வான்? அவன் கர்த்தரை நம்பி இருப்பான். அவன் கடவுளுக்கு பயந்து நடக்கிறவனா இருப்பான். அவன் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் ஆண்டருடைய நாமத்தை அவன் பிரஸ்தாபப்படுத்துறதுல வெட்கப்பட மாட்டான். எல்லாருடைய நாமத்துக்கு எல்லாருடைய ஜனங்களுக்கு முன்பாகவும் எல்லா மனுஷங்களுக்கு முன்பாகவும் அவன் ஆண்டவரை உயர்த்த உயர்த்த கடவுள் அவனுடைய வாழ்க்கையை நன்மையினால திருப்தியாக்குவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த வசனத்தை நீங்க பாருங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு எவ்வளவு பெரிதா இருக்குது பாருங்க. ஆண்டவர் அவருக்கு பயந்த நமக்காக, மனுஷனுக்கு முன்பாக ஆண்டருடைய நாமத்தை உயர்த்துகிற நமக்கு ஆண்டவர் என்ன செய்து வைத்திருக்கிறாரா? நிறைய நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆயத்தம் பண்ணி வைத்து, அது அழகா சொல்லுது பாருங்க, உண்டு பண்ணி வைத்திருக்கிற, அதாவது ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற. இதே போல ஒரு வசனம் 2 கொரிந்தியர் 1:9 இருக்குது. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை ஏற்கனவே ஆண்டவர் நிறைய காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த உலகத்துல ஆதாம் மேவாளை உருவாக்குறதுக்கு முன்னமே, இந்த உலகத்துல வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்குறதுக்கு முன்னுக்கு நமக்கு தேவையான மிக முக்கியமான நன்மையாகிய ஆட்டுக்குட்டியானவரை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த ஆட்டுக்குட்டியானவருக்குள்ள நமக்கு வர வேண்டிய ரட்சிப்பு இருந்தது, பாவ மன்னிப்பு இருந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த பூமியில நமக்கு தேவையான அனைத்துமே அவருக்குள்ள இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னுக்கே, நம்மளை உண்டாக்குறதுக்கு முன்னுக்கே நமக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் கிறிஸ்துவுக்குள்ள உண்டாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப ரோமர்ல சொல்லப்படுது 8வது அதிகாரம் 32வது வசனத்துல, அவரையே குமாரனே நமக்காக ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடாதிருப்பது எப்படி? குமாரனே விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய பிதாவுக்கு பரலோகத்தில் எது முக்கியம் என்று கேட்டா குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் முக்கியம். அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடாதிருப்பது எப்படி? பிதாவுக்கு யாரை விட்டு கொடுக்கறது கஷ்டம் என்று கேட்டா குமாரனை கொடுக்கறது தான் கஷ்டம். ஆனா நம்ம மேல வைத்த அன்பினால, ஜோவான் 3:16 சொல்லுது, இந்த உலகத்தின் மேல வைத்த அன்பினால என்ன செய்தாராம்? அவரை நம்புகிற பிள்ளைகளுக்காக வேண்டி ஆண்டவர் என்ன செய்தாராம்? இந்த பிள்ளைகள் கெட்டு போயிடக்கூடாது, கடவுளுக்கு பயந்த பிள்ளைகள் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அந்த குமாரனையே ஒப்பு கொடுத்தாராம். உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த குமாரனையே ஒப்பு கொடுத்தாராம். அப்ப குமாரனே கொடுத்த ஆண்டவர் ஃபாதர் அருமையா பாடுறாரு, மகனையே நீர் தந்தீரையா மற்ற அனைத்தும் தருவீரையா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? யார் பிரிக்க முடியும் நாதா உந்த நண்பிலிருந்து? அவருடைய அன்பு என்ன செஞ்சுதான்? மகனையே கொடுத்துச்சான். ஆதியாமம் 22ல அந்த மோரியா மலையில 3 நாள் பிரயாணப்பட்டு என்ன செய்யறாங்க? ஆபிரகாமும் அவனுடைய மகனாகிய ஈசாக்கும் அவனுடைய வேலைக்காரர்களும் என்ன செய்யறாங்க? போய்கொண்டிருக்கிறாங்க. நான் கடந்த நாட்கள்ல பேசினேன். போய்கொண்டிருக்கும் போது இப்ப ஆபிரகாமுடைய இருதயத்துல வேதனை. ஐயோ, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் எனக்கு பிள்ளை வேணும்ண்டு, இத்தனை வருஷம் பிள்ளை இல்லாம இருந்து அவர் தான் என்னை கூப்பிட்டு அழைச்சி என்ன செஞ்சாரு? நீ எங்க இருக்காது அங்க போன்னு சொன்னாரு. அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நான் இவ்வளவு தூரம் வந்தேன். நான் அந்த ஆசீர்வாதத்தை அவரிடத்துல கேட்கல.
நான் ஆண்டவர் அறியாதவனா இருந்தேன், ஆனா ஆண்டவர் அறியாம இருந்த என்னை ஆண்டவர் அழைச்சார். தகுதி இல்லாத என்னை ஆண்டவர் அழைச்சார். அழைச்சி என்னை என்ன செய்தார்? தகுதிப்படுத்தினார். அவர் அறிந்து கொள்ளுகிற அந்த சிலாக்கியத்தை எனக்கு கொடுத்தாரு. கொடுத்தது மட்டும் இல்லாம ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். பொருளாதாரத்தை தந்தார், வெள்ளிய பொண்ணை தந்தார். இதெல்லாம் நான் தேடி போகல, நான் கேட்கல. நான் என் அப்பாவோட என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? தேராகவோட நான் என்ன செஞ்சு கொண்டிருந்தேன்? சிலையை செய்து கொண்டிருந்தேன். நான் அந்நிய தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்தேன். எனக்கு இந்த தெய்வமே தெரியாது. இந்த தெய்வங்கள், இவ்வளவு நாள் வழிபட்ட தெய்வங்கள் என்னோட பேசல. இவரே என்னோட வந்து பேசினார், என்னை அழைத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அழைத்தது மாத்திரமல்ல, நான் கேட்கவே எனக்கு பிள்ளை வேணுமென்று. ஆனா அவர் சொன்னாரு, சந்ததியே நான் உனக்கு தர ஆயத்தமா இருக்கிறேன் சொன்னாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் என்ன தேவைன்னு கேட்டிருந்தா அவங்களுக்கு பிள்ளைதான் தேவை. ஆனா ஆண்டவர் வெறுமனை பிள்ளையவா கொடுத்தாரு? இல்ல, சந்ததியே கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எப்படி கொடுத்தாரு? வாக்கு தத்தத்தின் மூலமா கொடுத்தார், வார்த்தையின் மூலமா கொடுத்தார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கான எனக்கான நன்மைகளை இந்த வார்த்தை மூலமா தான் தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த வார்த்தை எடுத்து நம்முடைய வாயிலையும் இருதயத்தில வைப்போமா இருந்தா, யோசுவா 1:8 சொல்லுது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ நடக்க கவனமா இருக்கும்படிக்கு என்ன செய்ய சொல்றார்? இரவும் பகலும் இதில் தியானமா இருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நான் காலம்புற இதுல வந்து கூட்டி ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது ஒரே ஒரு காரியம் தான். இந்த வருடம் முழுவதும் நீங்க இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்வோம்டா, இந்த வருஷத்துல இந்த கடைசி இந்த கிழமையில நம்ம என்ன செய்வோம்? நம்மளோட வாழ்க்கையில இந்த மாசம் இந்த வருஷம் முழுக்க நடந்த தீமைகளை தான் அநேக யோசிப்போம். நம்ம நினைப்போம், இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான், இவங்க தான், இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவர். நிறைய பேர் சொல்லிடுவாங்க ஆண்டவர் தான் காரணம். நான் ஒன்று மட்டும் சொன்னேன், இந்த வருடம் என்னுடைய வாழ்க்கையில ஏதாயிலும் தீமையா நடந்திருக்குமா இருந்தா, எனக்கு பிரியமில்லாம நடந்திருக்குமா இருந்தா, ஏதாச்சும் தோல்வியில முடிஞ்சிருக்குமா இருந்தா, அதுக்கு 1% கூடி ஆண்டவர் காரணம் அல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அடுத்தது, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களும் காரணம் அல்ல, அதுக்கு எல்லாருக்கும் காரணம் நான் மாத்திரம்தான். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்க? உங்களோட வாழ்க்கையில் ஒருவேளை இந்த வருடம் முழுவதும் நிறைய தீமைகள் நடந்திருக்கலாம், நிறைய அசம்பாவிதங்கள் நடந்திருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் உங்களோட வாழ்க்கையில வந்திருக்கலாம். வெறுமனே இதுக்கு மற்றவர்கள் மாத்திரம் காரணம் அல்ல, அதுக்கு காரணம் இதில் இருக்கிற நாங்களா தான் இருக்கிறோம். நம்ம எடுத்த தீர்மானங்கள் பிழையா இருக்குது. நிறைய நேரங்களில் நம்ம எடுத்த தீர்மானங்கள் பிழையா இருக்குது. சரியான தீர்மானங்கள் எடுக்கல. நாங்க ஆண்டவருடைய ஆலோசனையின்படி தீர்மானங்கள் எடுக்கல. நாங்க எங்களுடைய சுய மாம்சத்தின் பிரகாரம் என்ன செஞ்சிட்டோம்? தவறான தீர்மானங்கள் எடுத்துட்டோம். தவறான முடிவுகள் எடுத்ததால நம்முடைய வாழ்க்கையில நிறைய தீமைகள், நிறைய போராட்டங்கள், நிறைய கஷ்டங்கள். நம்முடைய நாவின் அறிக்கையில நாங்க சரியான வார்த்தைகளை பேசல, போதனைகளை கேட்டோம், அதன்படி நடக்கல. ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஏனாதான் என்று மத சடங்காசாரத்துக்காக வந்து போய் கொண்டிருக்கிறோம். இது போல பலவிதமான காரணங்கள், அது நம்முடைய பிழைகளினாலதான் நம்முடைய வாழ்க்கையில தீமைகள் நடந்து கொண்டிருக்குது. ஆனா ஆண்டவர் இருந்தும் நம்மளை நிறைய தீமைகள் இருந்து காப்பாற்றினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்மளை தப்புவித்தார். அப்ப ஆபிரகாமோட வாழ்க்கையில ஆபிரகாம் என்ன செய்யல? கேட்கல, எனக்கு சந்ததியை தாங்கன்னு கேட்கல, எனக்கு வானத்து நட்சத்திரங்களை போல பிள்ளைகளை தாங்கன்னு ஆபிரகாம் கேட்கல. ஆண்டவர் அவனை அழைச்சி அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாங்க அவரை தேடி போறதுக்கு முன்னுக்கு அவர் நம்மளை தேடி வந்துட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப பாருங்க, ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுத்த உடனே ஒரு சிறிது காலத்திலே ஈசாக்குக்கு வாலிப பிராயம் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் ஒரே குமாரனும் ஒரே சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை கொண்டு போயிட்டு என்ன செய்? மோரியா மலையில கொண்டு போய் என்ன செய்? பலியிடு. ஆதியாகமம் 22 எடுத்துக்கொள்ளுவோம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் என்ன செய்யறான்? ஆண்டவருடைய சத்தம் கேட்ட உடனே எதையுமே யோசிக்கல, அதிகாலம்பரே எழும்புறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் என்ன செய்யறான்? அதிகாலம்பரே எழும்புறான்.
அவன் என்ன செய்யறான்? அதிகாலம்புற எழும்பி வழக்கமா அவனுடைய வழக்கம் என்னது? அதிகாலம்புற எழும்புறது, ஆண்டவரை தேடுறது, ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆகையினால இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலையும் அவனுக்கு அதிகாலம்புறையில எழும்புறது அவனுக்கு இலகுவாத்தான் இருந்துச்சு, அவனுக்கு கஷ்டமா இல்லை. நம்மளா இருந்தா இரவு ஜோசிச்சு அதிகாலம்புற நேரத்துக்கு கிளம்பி இருக்கவே மாட்டோம். ஐயோ அப்ப என்னைய போய் என் பிள்ளைய கொல்ல சொல்லிட்டாரு, ஒரே புள்ளதான் எனக்கு இருக்குது, இவரை கொல்ல சொல்லிட்டா இரவு முழுக்க அழுது புலம்பி இருப்போம். இப்ப இரவு முழுக்க அழுது புலம்பி கண்ணீரோடு இருந்துட்டு காலம்புற எழும்பி இருக்க முடியாது. ஆனா ஆபிரகாம் அப்படி இல்லை. இரவு ஒருவேளை அவன் கவலையா இருந்திருந்தானோ நமக்கு தெரியாது. ஆனா கவலையா இருந்திருந்தாலும் அதிகாலமே எழும்பினான். ஆண்டவர் சொல்றதை செய்யறதுக்கு புறப்பட்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதை சொல்லுது பாருங்க. அதிகாலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் புலந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஒன்றையும் தவற விடல, எல்லாத்தையும் சரியா ஆயத்தமா செஞ்சுட்டு என்ன செய்யறான்? ஆண்டவர் குறித்த இடத்துக்கு போறான். குறித்த இடத்துக்கு போயிட்டு நாங்க வாசிக்கிறோம், அவன் என்ன செய்யறார்? ஆண்டவர் நிறுத்துன்னு சொல்ல வரைக்கும் அவன் என்ன செய்யல, தன்னுடைய கிரியை நிப்பாட்டவே இல்லை. விசுவாசத்தினால் ஒரு கிரியை செய்யறான். ஈசாக்க பலியிடத்துக்கு ஆயத்தமாகிறான். ஆண்டவர் சொன்னாரு, பிள்ளை ஆண்டான் மேல் உன் கைகளை போடாதே. அங்க பாரு முள்ளு, அங்க பாரு ஒரு முள்ளுக்குள்ள ஆடொன்று சிக்கி, ஆட்டுக்கடா ஒன்று சிக்கி இருக்குது, அதை கொண்டு வந்து பலியிடுன்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, இப்ப நான் என்னத்தை சொல்ல வரேன்டா, ஈசாக்குக்கு பதிலாக பலியிட வேண்டிய நன்மையை ஆண்டவர் ஈசாக்கு மோரியாமலைக்கு வர்றதுக்கு முன்னுக்கு அனுப்பிட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆபிரகாமுடைய பார்வையில இந்த புள்ள வந்து ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட புள்ள, வாக்குத்தத்தத்தின் புத்திரன். எபிரேயர் 11 சொல்லுது, ஆபிரகாம் எப்படி விசுவாசிச்சானா, இந்த ஈசாக்கை நாம் பலியிட்டாலும் ஆண்டவர் அவனை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்து தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படி ஆபிரகாம் விசுவாசிச்சானா, நான் இவனை கொன்றே போட்டாலும் ஆண்டவர் மறுபடியும் எனக்கு இந்த பிள்ளையை தருவார், இந்த பிள்ளையை கொடுத்தவர் அவர் தான், இவர் எனக்கு இதை உயிர்ப்பித்து தரவும் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்க எத்தனை பேருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குது? நான் ஆண்டவருக்காக எதை இழந்தாலும் அதை அவர் பல மடங்கு திருப்பி தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப ஆபிரகாம் என்ன செய்தான்? தன்னுடைய மகனையே என்ன செய்தான்? ஆண்டவருக்காக, ஆண்டவர் மேல, ஆண்டுடைய வார்த்தை மேல வச்ச விசுவாசம், நம்பிக்கையினால, ஆண்டவர் மேல வைத்த பயத்தினால, ஆண்டவர் வார்த்தையின் மேல வைத்த உறுதியான நம்பிக்கையினால ஈசாக்கையே இழந்து போறதுக்கு தயாரா இருந்தான். ஆண்டவர் என்ன செய்தார்? அப்படிப்பட்ட விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் ஆபிரகாமை இன்னும் அளவுக்கு அதிகமான விதத்தில் ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுது, பூமி அவர்களை தாங்கக்கூடாதபடிக்கு ஆபிரகாமுடைய சந்ததி பெருகிச்சான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நீங்களும் ஆபிரகாமை போல கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருப்பீங்களா இருந்தா உங்களோட வாழ்க்கையிலையும் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த வருடத்துல இந்த கடைசி ஆராதனையில நாங்க வந்திருக்கிறோம். இன்னும் நம்ம அடுத்த வருஷத்துக்குள்ள போக போறோம். நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானங்கள்ல மிக முக்கியமானது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மளை கீழ்ப்படுகிறதுக்கு நம்முடைய இருதயத்தை அர்ப்பணிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை இந்த வருடம் பேசினதை காட்டிலும் அடுத்த வருடம் நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில, நம்முடைய போராட்டங்கள் மத்தியில, கஷ்டங்கள் மத்தியில பேசுகிறதுக்கு நம்மளை பழக்கி வைத்து கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆண்டவரை முதலிடத்துல வைக்கணும், ஆண்டுடைய வார்த்தையை முதலிடத்துல வைக்கணும். ஆகையினால் ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டியது மிகவும் முக்கியமா இருக்குது. ஒன்றே ஒன்று அறிந்து கொள்ளுங்க, இந்த வருடம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்கள், தீமைகள், குறைவுகள், பஞ்சம், பட்டினி, வறுமைகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்குமா இருந்தா அதுக்கு ஒருபோதும் கர்த்தர் காரணமே இல்லை. ஆண்டவர் நம்மளை போன கிழமை நம்ம பார்த்தோம், ஆண்டவர் நமக்காக ஒரு பாதையை வைத்திருக்கிறார். அந்த பாதையில நமக்கான நன்மைகள் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நடத்துகிற பாதையில நமக்கான நன்மைகள் இருக்குது, நமக்கான சந்தோஷம் இருக்குது, நமக்கான சமாதானம், இளைப்பாறுதல் இருக்குது. நிறைய நேரங்களில் நம்ம அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்காததுக்கு காரணம் நாங்க எடுத்த தவறான தீர்மானங்கள். தாவீது ராஜா சொல்றான், ஆண்டவர் எனக்கு நல்ல வழிகளை வச்சிருக்கிறாரு, ஆனா நான் தெரிஞ்சு கொண்ட வழிகள் மரணத்துக்கு ஏதுவான வழிகள், பொல்லாங்கான வழிகள். சங்கீதத்துல 23 சொல்றாரு, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும். அப்ப நிறைய நேரங்கள்ல அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? இவர் தவறான வழியில போயிருக்காரு, ஆனா ஆண்டவர் அவர் தவறான வழியில போறதுக்கு விடவே இல்லை. இன்றைக்கும் ஆண்டவர் ஏன் பேசுறாரு தெரியுமா? நிறைய பேர் தவறான பாதையில போய் கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவரை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறீங்க. அந்த இளையகுமாரனை போல தகப்பனுடைய அன்பை விட்டு தூரமா போய் கொண்டிருக்கிறீங்க. அங்க கொஞ்சம் பணம் கிடைச்சோன்னு அங்க போறீங்க, இல்ல ஆண்டவர் இங்க சொல்றாரு அங்க கொஞ்சம் உதவி கிடைச்சோன்னு அங்க மாறி போக பாக்கல. ஆண்டவர் சொல்றாரு, நீ தகப்பன் வீட்டுக்கு வா, திரும்பி வா, நான் உன்னை அதிகம் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறேன்.
நீ என்னுடைய சமூகத்துல காத்துரு, ஒரு நாள் நீ வெட்கமடைய நான் விட போறது இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பொறுமையா காத்துரு, நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இளையகுமாரனை போல ஆண்டவர் விட்டு வெகு தூரமா போய் கொண்டிருக்கிறாங்க. இக்காலத்து நன்மைகளுக்காக, இனி வரப்போகிற மிகப்பெரிய நன்மைகளை உணராதவர்களாக, இக்காலத்தில் கொஞ்ச கால நன்மைக்காக இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு பின்னால, உலகத்தின் ஐஸ்வர்யங்களுக்கு பின்னால, உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு பின்னால போய் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பிள்ளைகளோடு பேசுறாரு. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு திரும்புங்க. இன்றைக்கு வர்ற அந்த கொஞ்சம் நன்மையை பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற மிகப்பெரிய நன்மைகளை நோக்கி பாருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த சங்கீதம் 31:19 சொல்லுது, உமக்கு பயந்தவர்களுக்கும் உம்மை நம்பி இருக்கிற மனுபுத்திரர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்தவைகள். அது பாருங்க எவ்வளவு பெரிதானவைகளா இருக்கிறது, எவ்வளவு பெரிதானவைகளா இருக்குது. அந்த சங்கீதத்தை திருப்பி எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 31:19 உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அப்படி 24 பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதா இருங்கள். அதுல சொல்லுது பாருங்க, அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு தேவன் அவருடைய சமூகத்துல, அவருடைய ஆலயத்துல உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சதுனால, நிறைய கஷ்டங்களை சந்திச்சதுனால, உங்களுடைய வாழ்க்கையில நிறைய எதிரிகள் வந்து உங்களுக்கு எதிராக இச்சக வார்த்தைகளை பேசினதுனால இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயத்துல ஸ்திரமே இல்லை. நிறைய பேருடைய இருதயம் உறுதியா இல்லை. நிறைய பேருடைய இருதயம் அங்கேயும் இங்கேயும் அசைஞ்சு கொண்டிருக்குது. நிறைய பேருடைய இருதயத்துல விசுவாசம் இல்லை. நிறைய பேருடைய அன்பு, கடவுள் மேல உள்ள அன்பு குறைந்து போய் காணப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுடைய இருதயம் ஸ்திரமா இருக்கும் போது, உங்களுடைய இருதயம் கர்த்தர்ல உறுதியா இருக்கும் போது, 112 சங்கீதத்துல சொல்லுது, அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, அவன் என் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும், அசைக்கப்படாது இருக்கும், உறுதியா இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கடந்த நாட்கள்ல பார்த்தோம், அசைக்கப்படாத ஆவிக்குரிய ஜீவியம். நம்முடைய உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கை அசைக்கப்படாம இருந்தாதான் நம்முடைய வெளிப்பிரகாரமான ஆசீர்வாதமான வாழ்க்கை அசைக்கப்படாது இருக்கும். நம்முடைய உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஜப வாழ்க்கையில, இரவும் பகலும் வேதத்தை தேடுறதுல, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போறதுல, ஜபங்கள்ல கலந்து கொள்றதுல, தனிப்பட்ட ஜபத்துல அதிகாலம் எழும்புறதுல அசைவு இருக்குமா இருந்தா, ஒரு நாள் இப்படியும் ஒரு நாள் அப்படியும் இருக்குமா இருந்தா, பூமிக்குரிய வாழ்க்கையில என்ன செய்யும்? ஏற்ற தாழ்வுகள் வந்துதான் போகும். உலகத்துல நடக்கிற தீமைகள் நம்மளை பாதிக்கும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஜப வாழ்க்கையில, இப்ப நான் சொன்ன காரியங்கள் அசைவில்லாம உறுதியா இருப்பீங்களா இருந்தா, நீங்க வழக்கத்தின்படி ஜெபம் பண்ணுவீங்களா இருந்தா, வழக்கத்தின்படி ஆலயத்துக்கு போவீங்களா இருந்தா, வழக்கத்தின்படி உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம், குடும்ப ஜெபம் சரியா இருக்குமா இருந்தா, உங்களுடைய வாழ்க்கையில பூமிக்குரிய தீமைகள் உங்களை அணுகாது, பூமிக்குரிய வியாதிகள் உங்களை அணுகாது. அப்படிப்பட்டவனுக்கு தான் வேதம் சொல்லுது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. வசனம் சொல்லி இருக்குது. ஏன் நடக்கலன்றா இதுதான் காரணம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இல்லை, ஆண்டவரோட செலவழிக்கிற வாழ்க்கை சரியா இல்லை. அந்த இளையகுமாரன் தகப்பன் வீட்டுல இருந்திருப்பானா இருந்தா ஒரு நாளும் பசியா இருந்திருக்க மாட்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எப்ப காசை பறிச்சுட்டு என்ன செஞ்சான்? தகப்பனை விட்டு தூரம் போனானும். அதுல இருந்து என்ன விளங்குது? பணம் என்ன செய்யாது, நம்மளை திருப்தியா போஷிக்காது. தகப்பனுடனான உறவு தான் நம்மளை திருப்தியா போஷிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம தகப்பனுக்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு. நம்ம எப்ப தகப்பனை விட்டு தூரமா போறோமோ அதுல இருந்து நமக்கு பாதுகாப்பு இல்லை, நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. என்று அவர் வேதம் சொல்லுது, அவர் கோழிதன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, பாதுகாப்பதை போல அவர் தம்முடைய சிறகுகளின் ஆலயங்களை மூடி பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆகையினால நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் உங்கள்ட்ட இருக்கோ இல்லையோ, நீங்க கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் உங்களை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்த உங்களுடைய தலையை நிமிர பண்ண வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க பொறுமையா காத்துருங்க. ஒருவேளை நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில நன்மைகள் தடைபட்டு கொண்டே போகுது, நன்மை வர்ற மாதிரி இருக்குது, நிறைய தடைகள். கடந்த காலத்துல போன கிழமைக்கு முதற்கிழமை ஒரு சகோதரி சொன்னாங்க, இது இப்ப வாங்கிடுவோம் அப்ப வாங்கிடுவோம்னு பார்த்துட்டே இருந்தோம், தடைப்பட்டு கொண்டே இருந்துச்சு. ஆனா கர்த்தர் நன்மையானதை கொடுத்தாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில நிறைய காரியங்கள் தடைபட்டு கொண்டிருக்குதா? நிறைய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு கொண்டிருக்குதா? கர்த்தர் உங்களுக்காக அதிலும் பெஸ்டானதை வைத்திருக்கிறார், அதிலும் நன்மையானதை வைத்திருக்கிறார். அதை நிச்சயமா உங்களுடைய கண்கள் காணும்.
தாவீது ராஜா சொல்றான், இந்த ஜீவனோர் தேசத்திலே நான் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். நீங்க விசுவாசிக்கணும். நன்மை இப்ப வராம இருக்குதா? நீங்க விசுவாசிக்கணும், நிச்சயமா நான் நன்மையை காணுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நிச்சயமா நான் நன்மையை காணுவேன். இன்றைக்கு நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் உங்களுக்கு அருள வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அந்த ஏற்ற காலத்துல உங்களுடைய கையில கொண்டு வந்து கொடுப்பார். சிமியோன் என்ற அந்த தேவ மனுஷன் என்ன செய்கிறாரு? இயேசுவை கையில், அந்த இரட்சணியத்தை கையில ஏந்திரத்துக்காக வேண்டி காத்திருக்கிறார். அவர் மிகவும் முதிர் வயதுள்ளவர் ஆயிட்டார். பல வருஷமா எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஏனென்றால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லி இருக்குது, இந்த இரட்சணியத்தை என்னுடைய கண்கள் காணும், என் கைகள் ஏந்தும் என்று ஆண்டுடைய வார்த்தையில எழுதப்பட்டிருக்குது. அவர் விசுவாசிக்கிறாரு, நான் சாகரத்துக்கு முன்னுக்கு இது நிறைவேறும். ஆண்டவருடைய வாக்கு மாறாத ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவருடைய எழுத்துக்கள் என்ன செய்யாது? ஒரு நாளும் மாறாது. ஏன்னா ஆண்டவருடைய வாயின் வார்த்தைகள் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிறைவேறினாலும் ஆண்டவருடைய வார்த்தை மாறவே மாறாது. அவர் சொல்லிட்டாரா இருந்தா அவர் அதை நிறைவேற்றி முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் சிமியோனாகிய நான் செத்தே போனாலும் என்னை மறுபடியும் உயிர்த்தெழச் செய்து அந்த குமாரனை ஏந்துகிற சலாக்கியத்தை அவர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த சிமியோன் இப்படியெல்லாம் விசுவாசிச்சான். ஆகையினாலதான் அவன் என்ன செய்யறான்? மறிக்கிறதுக்கு முன்னுக்கு, இந்த பூமியின்குரிய வாழ்க்கையை அவன் முடிக்கிறதுக்கு முன்னுக்கு அந்த இரட்சணியத்தை தன் கைகள்ல ஏந்தினான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏந்தி சொல்றான், இந்த இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. இவர் உலகத்துக்கு ஒளியா இருப்பார், இவர் மூலமா அந்த உலகமே தேற்றப்படும் என்று சொல்றாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படி சிமியோனை போல நாங்க விசுவாசிக்கிறவங்களா இருக்கணும். சகரியாவை போல சந்தேகப்படுகிறவங்களா இருக்கக்கூடாது. மரியாதை போல விசுவாசிக்கிறவங்களா இருக்கணும். சந்தேகப்படுகிறவங்களா இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது, சந்தேகப்படுகிறவன் என்ன இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனா இருக்கிறான். அவன் தேவனிடத்திலிருந்து எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக, எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஆனால் விசுவாசிக்கிறவன் எப்படி விசுவாசிப்பான்? நான் வாழுகிற இந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்துல நான் நிச்சயமா நன்மையை காணுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு ஒருவேளை இந்த வருடம் முழுவதும் நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் உங்களோட கையில வந்து கிடைக்காம இருக்கலாம். நிச்சயமா ஆண்டவர் அதை உங்களுக்கான ஏற்ற இடத்துல ஏற்ற நாள்ல கொண்டு வந்து தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, ஆண்டவர் நம்மளை உயர்த்தும்படிக்கு நாங்க என்ன செய்யணுமோ அவருடைய பலத்த கைகளுக்குள் அடங்கி இருக்க வேண்டும். நிறைய பேர் அடங்கி இருக்கிறதே இல்லை. நம்ம காத்திருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது, வெயிட் பண்றது நிறைய பேருக்கு பிடிக்காது, பொறுமை இல்லை. வேதம் சொல்லுது, விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களா இருங்கள் என்று. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு விசுவாசி தேவன் ஏற்படுத்தின காரியங்கள் எப்படி சுதந்திரிக்க கொள்ள முடியுமெண்டா விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். மத்தேயு 5 சொல்றாரு, யாரு பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவாங்களாம்? சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். நிறைய பேருக்கு பொறுமையும் இல்லை, சாந்த குணமும் இல்லை. சாந்த குணம் உள்ளவங்களா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், காத்திருக்க பழகி கொள்ளணும். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் பேசுற காரியம் என்னண்டா, இந்த வருடம் முழுவதும் ஒரு நிறைய ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையில தடைப்பட்டு இருக்கலாம். நிறைய நன்மைகள் வர்ற மாதிரி இருந்து அது ஒருவேளை தீமையா மாறி இருக்கலாம். ஒருவேளை சில மனுஷங்க அதை தீமையா என்ன செஞ்சிருக்கலாம், உங்களோட வாழ்க்கையில பிரதிபலிச்சிருக்கலாம். அது உங்களுக்கு கண்ணீரையும் கவலைகளையும் வர வச்சிருக்கலாம். ஆனா வேத வார்த்தை சொல்லுது, உங்கள் கண்ணீர்கள் யாவையும் ஆண்டவர் துடைப்பார். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத விசுவாசி. ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத விசுவாசி, நீ ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து விண்ணப்பங்களோடும் ஜெபங்களோடும் நீ என்ன செய், வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்து. கவலைப்பட்டு புலம்பிட்டு இருக்காத, புலம்பிக் கொண்டிருக்காத, ஆண்டவருக்கு தெரியப்படுத்து. ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரை என்னால முடியல, என்னுடைய பலத்தினால் இதை சமாளிக்க முடியல, என்னுடைய பலத்தினால் இதை பொறுத்து கொள்ள முடியல, என்னுடைய கண்ணீர்களை துடைக்க முடியல, என்னுடைய கவலைகளை என்னை விட்டு எடுத்து போட என்னால முடியல, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஜோனா என்ன செஞ்சிட்டான்? தவறு செஞ்சதுனால ஆண்டவர் சொல்றாரு, எங்க போ, நினிவேக்கு போன்னு சொல்றாரு. அவன் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தர்சிசுகரி போயிட்டான். போன பிறகு அங்க நடக்கிற அசம்பாவிதங்கள்னால அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இது ஆண்டவர் தான், ஆண்டவருடைய சமூகத்துக்கு விரோதமா நான் சென்றதுனால எனக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், என்னைய தூக்கி கடல்ல போடுங்க. கடல்ல போட்ட உடனே இப்ப என்ன செய்யுது, ஆண்டவர் அங்கிருந்து ஒரு பெரிய மீன் அனுப்பி காப்பாத்துறாரு. இப்ப அவனுக்கு விளங்கிருச்சு என்ன செய்யணும், இனி வேற வழி இல்லை, நான் என்ன செய்ய போறேன், அந்த மீனின் வயிற்றில் இருந்து கொண்டு நான் ஜெபம் பண்ண போறேன், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போறான். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். தேவன் சூழ்நிலைகளை மாத்துறாரு. அவனை கொண்டு என்ன செய்யறாரு, ஒரு பட்டணத்தையே ரட்சிக்கிறார்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் எல்லாம் தீமையா நடக்கிற மாதிரி இருக்கலாம். இன்னைக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, ஏன் தீமையா நடக்குது, ஏன் இந்த வருஷத்துல நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியலண்டா, நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஆண்டவர் நடத்துற பாதையில போகாம, ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்முடைய சித்தத்தை அர்ப்பணிக்காம, நாங்க நம்முடைய சுய சித்தத்தின்படி செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சுய சித்தத்தை சித்தம் சொல்லுகிற பாதையில போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு நீ நிப்பாட்டு. ஆண்டவர் எங்க போ சொல்றாரு அங்க போ. ஆண்டவர் சொல்றாரு நான் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் நான் உனக்கு தருவேன். ஆபிரகாமுக்கு சொல்றாரு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இல்ல நான் கொஞ்சம் இப்படி போயிட்டு வர்றேன்னு போகல. அவன் ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போனதுனால ஆண்டவர் அவன் ஆசீர்வதிச்சார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஜோனாவும் ஆண்டவர் சொன்னபடி போயிருந்தாரா இருந்தா அவனுக்கு அப்படிப்பட்ட என்ன வந்திருக்காது, புயல் காற்று வந்திருக்காது, கப்பல் ஆடி இருக்காது, அங்கிருந்து கடல்ல தூக்கி போட்டிருக்கமா, இந்த தீமைகள்லாம் நடந்திருக்காது. நேற்று ஒரு முந்தின நாள் ஒரு பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். அதில் ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்றாரு. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர் பிளைன்ல ஏறிட்டு சொன்னாராம். என்ன சொன்னாராம்? இந்த பிளைன்ல தீவிரவாதி இருந்தா கூட நான் பயப்பட மாட்டேன். என்ன சொன்னாராம்? இந்த பிளைன்ல தீவிரவாதி இருந்தா கூட நான் பயப்பட மாட்டேன். ஆனா ஆண்டவருடைய அழைப்புக்கு விரோதமா நடக்கிற ஒரு ஊழியக்காரன் இந்த பிளைன்ல இருந்தா அதுதான், அதை குறிச்சுதான் நான் பயப்படுவேன். என்ன சொன்னாராம்? தீவிரவாதி இருந்தா கூட பயப்பட மாட்டேன். ஆனா ஒரு மனுஷன் ஆண்டவர் அழைத்து இவன் அந்த அழைப்புக்கு மாறான இந்த பிளைன்ல வருவானா இருந்தா அவனை குறிச்சுதான் நான் பயப்படுவேன். நீங்க ஜோனாவோட வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. ஜோனாவோட வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த ஜோனாவோட நிறைய பேர் தர்சிஸ் அந்த கப்பல்ல பயணம் செய்யறாங்க. நிறைய பேர் என்ன செய்யறாங்க? பயணம் செய்யறாங்க. இப்ப ஜோனாவினுடைய பொருட்கள் மாத்திரமா கப்பலுக்குள்ள இருக்குது, மற்ற பொருட்களும் இருக்குது. இப்ப பாருங்க, ஜோனா கப்பல் அங்கிருந்து வெளியே வீசப்படுறதுக்கு முன்னுக்கு அந்த கப்பல் இருந்த மற்றாக்களுடைய பொருட்களும் என்ன செய்யப்பட்டுச்சு? வீசப்பட்டுச்சு. இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம ஆண்டவர் நம்மளையும் அழைத்து இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் என்னை அழைத்து இருக்கிறார். நான் தேவனால் அழைக்கப்பட்டவனா இருக்கிறேன். அப்ப அழைக்கப்பட்ட நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாறாக நடக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நடக்கும்போது, என்ன ஆண்டவர் நம்மளை நடத்துகிற பாதையில நடக்காம நம்ம நம்முடைய சுய வழியில போகும்போது, சுய சித்தத்துல போகும்போது அங்க என்ன நடக்குது? நம்முடைய ஆசீர்வாதம் கெடுறது மட்டுமில்ல, நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களும் நம்ம மூலமா கெடுது. அந்த ஊழியக்காரர் அதனால சொன்னாரு, ஆண்டவருடைய சத்தத்துக்கு விரோதமா, ஆண்டவருடைய அழைப்புக்கு விரோதமா நடக்கிற ஒரு ஊழியக்காரர் இருந்தா அதை பார்க்கலாம் மிக கொடூரமான காரியம் ஒன்றுமே இல்லை. அதே போல இன்னைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்க சற்று நிதானிச்சு அறிய வேண்டும். ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தரையும் ஒரு நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க இந்த இடத்துல இருக்கிறது ஆண்டவர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக உங்களை இந்த கிராமத்துல கொண்டு வந்தாரோ, இந்த சபையில கொண்டு வந்தாரோ, அதை அவர் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு நாள் அவருடைய திட்டம் தீமைக்கு எதுவா இருக்கவே இருக்கார். அவர் நன்மையானவராக இருக்கிறார். பைபிள் சொல்லுது, அன்பு தீங்கு நினையாது. அன்பு எல்லாம் சொல்லுங்க, அன்பு தீங்கு நினையாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்றால் தேவன் தீங்கு நினைக்க மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வேதம் தான் சொல்லுது, அன்பு தீங்கு நினையாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப தேவன் தீங்கு நினைக்க மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் நம்முடைய வாழ்க்கையை தீமையில கூட நன்மையா மாற்றுகிற நல்ல தெய்வமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆகையினால நம்ம என்ன செய்யணும்டா, நம்ம சரியா உணர்ந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற தீமைகளுக்கு, இந்த வருடம் முழுவதும் நடந்த தீமைகளுக்கு, குறைவுகளுக்கு ஆண்டவர் காரணம் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் காரணர் அல்ல. ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் இப்படி நீங்க சொல்லுவீங்களா இருந்த? ஒருவேளை இந்த வருடம் முழுவதும் உங்களோட வாழ்க்கையில எத்தனையோ தீமைகள் நடந்திருக்கலாம். ஆனா அடுத்த வருடம் ஆரம்பத்துக்குள்ளேயே அது எல்லாவற்றையும் நன்மைகளா மாறும்படி நீங்க பார்ப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? குறைவுகள் நிறைவாவதை பார்ப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வனாந்தரம் வயல்வெளியாக பார்ப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையா மாற்றுவார். நான் நேற்றைய தினத்தில் இவங்களோட சொல்லி கொண்டிருந்தேன். இந்த டிசம்பர்ல எனக்கு ஒரு பொருளாதார நெருக்கடியா இருந்துச்சு. என் கையில பணம் கொஞ்சம் குறைவா இருந்துச்சு. நான் யோசிச்சு கொண்டிருந்தேன், நான் எப்படி இதை செய்யறது, அதை செய்யறது, எப்படி உடுப்புகள் வாங்குறது, ஏன்னா இப்படி நிறைய காரியங்கள் வாங்க வேண்டிய தேவை இருந்துச்சு. பார்த்தா கொஞ்சம் பண குறைவு இருந்துச்சு. அப்போ நான் என்ன செய்து கொண்டிருந்தேன், நான் ஒரு தீர்மானத்தை எடுத்து என்ன செஞ்சேன், என் டயரி எடுத்து நான் எழுதினேன். என் கையில் வர்ற காசு எவ்வளவு வருது, எவ்வளவு செலவாகுதுன்னு எல்லாம் எழுதினேன். ஒரு தீர்மானத்தை ஒரு முதல் 2 கிழமையில் எடுத்தேன். நான் போன கிழமை பார்த்தேன், நான் எதிர்பாராத இடங்கள்ல இருந்து எனக்கான பணங்கள் ஆண்டவர் கொடுத்தார்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னுடைய தேவைக்கு மிஞ்சி மீதம் இருக்கத்தக்கதாக கடவுள் ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எங்கெங்கெல்லாம் தடையா இருந்துச்சோ அந்த தடைகளை ஆண்டவர் உடைச்சார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் வர முடியாத இடங்கள்ல இருந்தெல்லாம் பணத்தை கொண்டு வந்தார். அவ்வளமா தேவன் ஆசீர்வதித்தார். குறைவுகளெல்லாம் நீக்கினார். நான் விரும்பினதை காட்டிலும் அதிகமா உடைகளை வாங்க தேவன் கிருபை செஞ்சார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் நினைச்ச பொருளை கூட அதிகமா வாங்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். 25ஆம் தேதி மட்டும் நான் ஒன்றும் வாங்கல, ஆனா அதுக்கு பிறகு இந்த 3 நாளுக்குள்ள தேவன் மிச்சம் எல்லாத்தையும் வாங்குறதுக்கு கிருபை செஞ்சார். ஆண்டவர் பாருங்க, நம்ம ஆண்டவர் தரும் வரைக்கும் பொறுமையா காத்திருக்கும் போது தேவன் பெஸ்டா தான் தருவார். நம்ம எதிர்பார்த்ததை விட அவர் அதிகமா தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாருங்க, வேதம் சொல்லுது, எல்லாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 7:11, மத்தேயு 7:11, மத்தேயு 7வது அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? என்ன சொல்றாரு? நம்ம தேவனிடத்துல, நம்முடைய தகப்பனாகிய நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்துல நாங்க ஜெபிக்கும் போது, நாங்க விண்ணப்பிக்கும் போது, நாங்க வேண்டிக் கொள்ளும் போது, நாங்க நம்முடைய பிரச்சனைகள் அவர்கிட்ட சொல்லும் போது, நம்முடைய தேவைகள் அவர்கிட்ட சொல்லும் போது அவர் என்ன செய்வாராம்? தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நிச்சயம் இல்லை, அதிக நிச்சயமா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப எனக்கு உறுதியா தெரியுது, இந்த வார்த்தையின்படி எனக்கு உறுதியா தெரியுது, நான் ஜெபிச்சா அவர் நன்மையை நிச்சயமா தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் ஜெபிச்சா அவர் நிச்சய நன்மைகளை தருவார். அப்ப நிறைய நேரத்தில் ஏன் தெரியுமா நன்மைகள் இன்னும் நம்ம வாழ்க்கையில வரல? நம்ம ஜெபிக்கவே இல்லை, நம்ம ஜெபிக்கிறதே இல்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒருக்க ஜெபிக்கிறோம், சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் ஜெபிக்கிறோம், ஏன்னா செவ்வாய்க்கிழமை கூட்டங்களுக்கு வரும்போது மட்டும் ஜெபிக்கிறோம், இல்லாட்டி வீட்டு கூட்டங்களுக்கு வரும்போது மட்டும் ஜெபிக்கிறோம். என்ன வேதம் சொல்லுது பாருங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? அதிகாலம் எழும்பினோடனே நம்ம அவருடைய சமூகத்தில் காத்திருக்க பழகணும். இரவும் பகலும் கர்த்தரை தேடுகிறவன், இரவும் பகலும் வேதவசனத்தில் தியானமாய் இருக்கிறவன் அவன் பாக்கியவான் என்று வேதவசனம் சொல்லுது. அழகா சொல்லுது பாருங்க, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்றீங்க? ஒவ்வொரு நாளும் என்ன செய்றீங்க? ஒவ்வொரு நாள் எழும்பி என்ன செய்றீங்க? நல்ல சாப்பாடை கொடுக்குறீங்க. ஒரு வேளையா கொடுக்குறீங்க. காலம்பரை எழும்பினோடனே அங்க காலம்பரை சாப்பாடு, மதியம் மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடு. அது மட்டும் இல்லாமல் இரவு நொறுக்கு தீனி வேற. கடைக்கு போனால் அந்த டோபி இந்த டோபி அந்த பிஸ்கட் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க. விளங்குதா? கொடுக்குறீங்க. சில நேரத்தில் அவங்க கேட்காட்டியும் நீங்க வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க. கேட்டு எப்படியாச்சும் வாங்கி கொடுக்கறதுக்கு பிரயாசப்பட்டு வாங்கி கொடுக்குறீங்க. அப்ப பாருங்க, இப்படி பொல்லாதவர்களாகிய நீங்கள், இது நீங்களே இப்படி உங்களோட பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற அந்த நன்மையான ஸ்தலத்திலிருந்து நன்மையை கொடுக்கிற நான், பாருங்க, பரத்தில் இருக்கிற நன்மையை கொடுக்கிற நான் என்ன செய்யற? தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, தம்மிடத்தில் என்ன சொல்லுங்க? தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது, எல்லாம் சொல்லுங்க, நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுவீங்களா இருந்தா தேவன் நன்மையானவைகளை கொடுப்பார், நன்மையானவைகளை கொடுப்பார். பாருங்க, நான் இன்றைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 7 வாரமா பேசிட்டு இருக்கிற அந்த நன்மையை பத்தி எத்தனை வசனம் நான் உங்களோட வாழ்க்கையில, நான் இந்த 7 வாரத்தில் எத்தனையோ வசனங்களை நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நீங்க எத்தனை கையை வைத்தவனா நீங்க சற்று ஆராய்ந்து பாருங்க. இந்த வசனங்களை எடுத்துட்டு போயிட்டு எத்தனை பேர் நீங்க வீட்டில் வச்சு நீங்க திருப்பி பார்த்தீங்க? எத்தனை பேர் இந்த வசனங்களை சொல்லி ஜெபம் பண்ணீங்க? எத்தனை பேர் நீங்க மற்றவர்களோட கதைக்கும் போது இந்த வசனத்தை சொல்லி, இந்த வசனம் இப்படி சொல்லுது, நீங்க இப்படி பேசக்கூடாது, ஆண்டவர் நன்மையை தருவாரு, இந்த தீமா நடக்குதா ஆண்டவர் நன்மையா மாற்றுவாரு, எத்தனை பேர் இப்படி பேசுனீங்க? இல்லை எத்தனை பேர் இங்கேயே விட்டுட்டு அங்க போயிட்டு வேற என்னத்தையோ பேசுனீங்க? எத்தனை பேர் இதற்கு மாறா ஜெபம் பண்ணீங்க? ஆண்டவரே ஏன் எனக்கு தீமா நடக்குது, திருப்பி அப்படி ஜெபம் பண்ணீங்க? நீங்க சற்று ஆராய்ந்து பாருங்க. இந்த இடத்துல ஆண்டவர் அவருடைய ஸ்தலத்தில் உங்களை அழைத்து வந்து வேதங்களை வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறது என்னத்துக்காக வேண்டினா, முதலாவது உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தணும். ஸ்திரப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அடுத்த கிழமை முழுக்க உங்களோட வாய் இந்த வார்த்தைகளை பேசணும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உங்களோட வாயில இருக்கணும். நீங்க கற்றுக்கொண்ட வார்த்தைகள் உங்களோட வாயில இருக்கணும், உங்களோட இருதயத்தில் இருக்கணும். உங்களோட வாயிலையும் இருதயத்தில் இருக்குமாறு தான் உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னொரு விஷயத்த சொல்றேன். இன்றைக்கு பிசாசானவன்
நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஆயுதம் பாவம் அல்ல. பிசாசானவன் நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு, நம்மளை ஏமாற்றத்துக்கு பயன்படுத்துகிற ஆயுதம் பாவம் அல்ல. என்னதென்று அறியாம, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் ஏமாறுறதுக்கு காரணம், இன்னும் குறைவிலே வாழ்றதுக்கு காரணம் என்னென்றா ஆண்டவருடைய வார்த்தை அறியாம இருக்கிறாங்க, உணராம இருக்கிறாங்க, ஆண்டவருடைய வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ளாம இருக்கிறாங்க. என்ன வேதத்துல ஒரு வசனம் சொல்லுது, என் போதகரின் சொல்லை நான் கேளாமல் போனேன் என்ற மாதிரி ஆண்டவர் போதிக்கிற காரியங்களை உணர்ந்து கொள்ளாம இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படித்தான். எகிப்திலிருந்து என்ன செய்றாங்க, கானானுக்கு போகும்போது ஆண்டவர் பேசுறாரு. என்னத்தை பேசுறாரு? ஆண்டவர் பேசுறாரு. ஆனா அவங்க கேட்கவே இல்லை. முணுமுணுத்து கொண்டே இருக்கிறாங்க, முறுமுறுத்து கொண்டே இருக்கிறாங்க, முறையிட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவரையும் குறை சொல்றாங்க, மோசையையும் குறை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரை குறை சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. நாங்க சாகாவா வந்தோம், சாகாவா அழைத்து வந்தீங்க, பேசாம எகிப்தில செத்து போயிட்டா நலமா இருந்திருக்குமே என்று பேசுறாங்க. மோசைக்கு விரோதமாக பேசுறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவங்களுக்கு அந்த மோசைக்கும் அவனுக்கும் விரோதமா பேசினவங்க கானானுக்குள்ள போகவே இல்லை. யார் யாரெல்லாம் ஆண்டுடைய வார்த்தைன்னு இப்படி பேசினாங்களோ அவங்க கானானை சுதந்திரித்து கொண்டார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆனா பாருங்க, என்னாகமம் 22 அதிகாரத்துல இருக்குது. அவங்க என்ன செஞ்சாங்க, ஊழியக்காரங்களுக்கு விரோதமா பேச அவங்க என்ன சர்ப்பங்களை வந்து அவங்களை என்ன செஞ்சுதான், அவங்களை இந்த சர்ப்பங்கள் வந்து கடித்ததுன்னு வேதவசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் ஒரு மோசைட் ஆண்டவர் சொல்றாரு, இந்த கோலில் எடுத்து என்ன செய்ய, சர்ப்பத்தை உயர்த்தி பிடி, அதை நோக்கி பார்க்கிறவங்க பிழைச்சு கொள்ளுவாங்கன்னு அதுல சொல்லப்படுகிறது. யார் யாரெல்லாம் அதை நோக்கி பார்த்தாங்களோ அவங்க அந்த மரண ஆபத்துக்கள் இருந்து தப்பு வைக்கப்பட்டாங்க. யாரெல்லாம் அதுக்கு கீழ்ப்படியாம இதை நோக்கி பார்த்தா பிழைச்சிட முடியுமா, இவர் வாயினால சொல்லிட்டா விடுதலை ஆகிட முடியுமா, காணான சுதந்திரிக்க முடியுமான்னு அவிசுவாசப்பட்டவங்க எல்லாம் என்ன செய்ய முடியல, அவங்களால அதுக்குள்ள போகவே முடியல. எல்லாம் திருப்பிக் கொள்வோம். என்னாகமம் 13வது அதிகாரம் 43வது வசனம். என்னாகமம் 13வது அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் வாசிங்க. என்னாகமம் 13வது அதிகாரம் 14வது அதிகாரம். அப்ப பாருங்க, இதுல சொல்லுது பாருங்க, கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியினால் கர்த்தர் உங்களோடு இருக்க மாட்டார். அவங்க என்ன செய்யறாங்க, ஆண்டவரை விட்டு, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை இருதயத்துல வைக்காம, ஆண்டவருடைய உடன்படிக்கையை மறந்து என்ன செய்யறாங்க, சோரம் போன, இது பின்னுக்கு சொல்லப்படுது, சோரம் போன ஜனங்களை போல காணப்படுறாங்க. ஆண்டவர் எவ்வளவு சொன்னாலும் நம்பிக்கையே இல்லை. ஆண்டவர் கடந்த நாட்கள் எவ்வளவு அற்புதங்களை செஞ்சும் ஆண்டவர் மேல இன்னும் விசுவாசம் வரல. எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அவங்களோட மனது முழுக்க எங்கே இருக்குது, எகிப்திலேயே இருந்து கொண்டிருக்குது. பின்னானவைகளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. வேதம் சொல்லுது, பின்னானவைகளை அல்ல, நாங்க முன்னானவைகளை நோக்கி பார்க்கிறவங்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப ஆண்டவர் இன்றைக்கு இந்த சொல்லுகிற காரியம் என்னென்றா, உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்காக மிகப்பெரிய நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆபிரகாமுடைய சந்ததிக்காக கானானை ஆயத்தம் பண்ணி வைத்தவர். ஆதாம் ஏவாளுக்காக அவங்க வர்றதுக்கு முன்னைக்கு அழகான ஏதேனை உண்டாக்கின ஆண்டவர் நமக்காகவும் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டு போயிருக்கிறார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நீங்க என்னோடு கூட இருக்கும்படி நான் விரும்புகிறேன், நானும் உங்களோட கூட இருக்கும்படி விரும்புகிறேன் ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அங்க நீங்க வரும்போது உங்களோட கண்ணீர்கள் யாவையும் நான் துடைப்பேன் ஆண்டவர் சொல்றார். என்ன, அப்ப நிறைய நன்மைகள் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். அதை எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்றா, நாங்க என்ன செய்யணும், எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியணும்டா, நாங்க ஆண்டவரை நம்பி இருக்கோம். கர்த்தர் நன்மையா மாற்றுவார். ஆண்டவர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மையை, அந்த பெரிதான நன்மையை நான் நிச்சயம் காண்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த பெரிதான நன்மையை நான் நிச்சயம் காணுவேன். வாழ்க்கையில துன்பத்தின் மத்தியில சொல்லிக் கொண்டே இருக்கணும், புயல் போன்ற பிரச்சனையின் மத்தியில சொல்லிக் கொண்டிருக்கணும், ஆண்டவர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பெரிதான நன்மையை நான் காண்பேன். எல்லாம் என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவர் எனக்காக
ஆயத்தம் பண்ணி வைத்த நன்மைகளை நான் நிச்சயம் காண்பேன், நிச்சயம் காண்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப அதுல சொல்லுது. அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் பார்த்தோம். நாங்க ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளும் போது, பொல்லாதவர்களாகி நாங்களே நம்ம பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கிறோம். ஆனா நம்முடைய பரமபிதா நாங்க ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளும் போது அவர் நன்மையை கொடுக்கிறது அவ்வளவு அதிகமான நிச்சயமா இருக்குது. நிச்சயமா நன்மையை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. நிச்சய நன்மையை தருவார், நிச்சய நன்மையை தருவார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நிச்சய நன்மையை தருவார்னு விசுவாசிக்கிறது மட்டும் இல்லை, பேசணும். அவர் காட்டுகிற பாதையில நடக்கணும், அவர் காட்டுகிற பாதையில நடக்கணும். போன கிழமை நான் பேசினேன், தேவன் நம்மளை வழிநடத்துகிற பாதையில நமக்கான நன்மைகள் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க. தேவன் வழிநடத்துகிற பாதையில் எனக்கான நன்மை உண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளணுமா இருந்தா தேவன் வழிநடத்துகிற பாதையில நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். தேவன் வலதுபுறம் திரும்பிட்டா வலதுபுறம் திரும்பணும். ஆழத்துல வளைய போடணும், ஆழத்துல வளைய. அது எப்படி ஆழத்துல போடுறது? எனக்கு தெரியும், இங்கெல்லாம் படவே படாது. அப்படி பேதுரு காய்ச்சிருந்தாரா இருந்தா பற்றுக்கவே பற்றுக்காது. ஆண்டவர் சொன்னதுக்கு தன்னுடைய செவியை சாய்த்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? திருப்பி சொல்றாரு, என்ன செய்ய? வலது பக்கம் போறேன்னா வலது பக்கம் வளைய போடுறான். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்யறான், என்ன சொன்னாரோ அதை செய்யறான். பழைய ஏற்பாடுலயும் அப்படித்தான். மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்ன செய்யும்? உன்னுடைய கையை என்ன செய், உள்ள போடு, கையை வெளியில் எடு. பழைய ஏற்பாடு இன்னொருத்தன் சொல்றாரு, என்ன செய், ஒரு தண்ணி என்ன செய், மச்சட்டி எடு, அக்கினியை சம்மட்டி எடுன்னு சொல்றாரு. எடுக்கிறாங்க. யார் யாரும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நீங்க ஆண்டவரை விசுவாசிப்பீங்களா இருந்தா ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தை நீங்க உங்களுடைய கிரியையில நடப்பிக்கணும். நடப்பிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் பலியிடுண்டா பலியிடணும், ஆண்டவர் கொடுண்டா கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் கடந்த காலத்துல ஒரு புத்தகம் படித்தேன். இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட 2 தடவை படிச்சிருக்கிறேன். அந்த சீனால இருந்த ஜூன் என்ற ஊழியக்காரனை பத்தி. அதுல என்ன செய்யறாரு? அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு பைபிள் தேவை. அவர் கிட்டத்தட்ட 100 நாள் ஜெபம் பண்றாரு. 100 நாள் ஜெயில இருந்து கொண்டு ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்றாரு, பைபிள் வரவே இல்லை, கிடைக்கவே இல்லை. ஆனா தொடர்ந்து ஜெபம் பண்றாரு. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு சிறை காவலனோடு பேசுறாரு. அவனோட பேசி அவன் மத்தியில தயவை உண்டு பண்ணி அவன் மூலமா பைபிளை கொண்டு வந்து இவன் கையில கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க எதிர்பாராத இடத்திலிருந்து நன்மைகளை ஆண்டவர் உங்களோட கையில கொண்டு வருவார். நீங்க ஜெபிப்பீங்களா இருந்தா ஆண்டவர் நன்மையை தருவாரு, நிச்சயமா தருவாருன்னு நீங்க சொல்லிக்கொண்டே இருப்பீங்களா இருந்தா அது 100 நாள் இல்ல 200 நாள்ல 300 நாளும் நீங்க சொல்லிட்டே இருக்கணும், ஆண்டவர் நன்மையை தருவார். என் வேதத்தை நான் படிப்பேன், வேதம் என்னுடைய கையில கிடைக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் என்ன வாஞ்சியா இருந்தார், வேதத்தை படிக்கிறதுல வாஞ்சியா இருந்தார். அவர் சோர்ந்து போகவே இல்லை, மனம் தளர்ந்து போகவே இல்லை. இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார், இடைவிடாமல் வேண்டுதல் செய்து கொண்டே இருந்தார். நான் கேட்டதை என் தேவன் தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நீங்க கேட்கிறாரைகளை தேவன் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மனுஷன் பூமியில வேண்டிக் கொள்ளாமல் தேவன் அந்த பூமியில் எதையும் தரப்போறதே இல்லை. ஆனா ஜபிக்கிற மனுஷனுக்கு தேவன் எதையும் கொடுக்காம இருக்க போறதும் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்கள் கேளுங்கள் தரப்படும் என்று ஆண்டவர் சொல்றார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொல்றார். நீங்க நன்மையானவைகளை கேட்டால் ஆண்டவர் நன்மையானவைகளை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் இன்னொருத்துல சொல்றாரு, நீ அப்பத்தை கேட்டா நீ உன் பிள்ளைக்கு பாம்பை கொடுப்பியா? என்ன கல்ல அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பியா? மீனை கேட்டா பாம்பை கொடுப்பியா? நீயே அப்படி செய்யும் போது, நீயே கொடுக்காம நல்லதை கொடுக்கும் போது நான் உனக்கு நன்மைகளை தருவனா மாட்டேன்னா ஆண்டவர் கேட்கிறார். நான் உனக்கு அதிகமான நன்மைகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவான்னு ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப இந்த கிழமை நான் பேச போற காரியம் முடிக்க போறேன். ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ள உங்களுக்கான நன்மைகள் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுக்கான நன்மைகள் எங்க இருக்குது? ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ள இருக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் சித்தம் என்ன என்பதை நாங்க பகுத்தறிகிறவங்களா இருக்கணும், உணர்ந்து கொள்ளுகிறவங்களா இருக்கணும். எபிரேயர்ல சொல்றாரு, ஆண்டுடைய சித்தம் இன்னது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்றாரு. மோசம் போகாதீர்கள் என்று சொல்றாரு, ஏமாந்து போயிடாதீங்க ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருடைய சித்தத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டுடைய சித்தம் இன்னது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டுடைய சித்தம் என்ன? இந்த ஓய்வு நாள்ல நான் எங்க இருக்கணும்ன்றது ஆண்டுடைய சித்தம்.
நான் வீட்டில் இருக்கிறது ஆண்டுடைய சித்தமா, வேலை ஸ்தலத்தில் இருக்கிறது ஆண்டுடைய சித்தமா, இல்லை தேவன் எனக்காக ஏற்படுத்தின ஸ்தலத்தில் இருக்கிறது ஆண்டுடைய சித்தமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுக்கு நான் பதில் சொல்லவே தேவை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓய்வு நாள் கர்த்தருடையது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஓய்வு நாள்ல ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய ஸ்தலத்தில் இருக்கிறது தான், ஆண்டுடைய ஜெப வீட்டில் இருக்கிறது தான் ஆண்டவருக்கு சித்தமா இருக்குது. வேதம் சொல்லுது, என் ஜெப வீட்டில நான் அவர்களை மகிழ பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு ஆண்டவருடைய ஜெப வீட்டில் வர்றதுக்கு நிறைய பேருக்கு கடினமா இருக்குமா இருந்தா அவனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாவே இருக்காது, அவனுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கவே இருக்காது. ஆனா ஜெப வீட்டில் ஆண்டவரிடத்துல வரும்போது ஆண்டவர் அங்க வச்சு அவனை மகிழ பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவனுடைய வீடும் இப்படிப்பட்ட வீடா தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவனுடைய வீட்டில் அலங்கத்துக்குள்ள சமாதானம் இருக்கும், அவனுடைய அலங்கத்துக்குள்ள சுகம் இருக்கும். அப்போ ஓய்வு நாள்ல எங்க இருக்கிறது தேவனுடைய சித்தம்? ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிறது தான் தேவனுடைய சித்தம். ஓய்வு நாள் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நிச்சயமா நன்மைகளை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே போல உங்களுடைய தொழில்ல, உங்களுடைய வருமானத்துல எதெல்லாம் செய்யறது ஆண்டுடைய சித்தமா இருக்குன்னு வேதம் சொல்லுதோ அதெல்லாம் நீங்க செய்ய உங்களை அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிக்கும் போது தேவன் நிச்சயமா நன்மையானவைகளை செய்வார். ஏன்னா வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது அங்கேயும் ஆண்டுடைய சித்தம் என்ற ஒன்று இருக்குது, அங்கேயும் சித்தம் இருக்குது. தேவையில்லாத காரியங்களை செய்யக்கூடாது. ஏன்னா அதுலயும் ஆண்டுடைய சித்தம் இருக்குது. அதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும், அறிந்து கொள்ளணும் எது ஆண்டுடைய சித்தம். ஆண்டுடைய சித்தம் இன்னது என்பதை உணர்ந்து கொள்ளணும். எப்படி பிரதர் ஆண்டுடைய சித்தம் இன்னதென்றதை உணர்ந்து கொள்றது? வேத வசனத்தில் இருக்குது ஆண்டுடைய சித்தம் என்னன்று. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வேதத்தை பார்க்கணும், எது ஆண்டுடைய சித்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுடைய பொருளாதாரத்தை குறித்து ஆண்டுடைய சித்தம் இருக்குது. ஒருவேளை இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நெருக்கடி. எனக்கு தெரிஞ்சு ஏன் நிறைய பேருக்கு பொருளாதாரத்தில் நெருக்கடி என்றா அவங்க பணத்தை சரியான வகையில பயன்படுத்துறது இல்லை, அநியாயமா செலவழிக்கிறது. வர்ற வருமானத்தை காட்டிலும் செலவு அதிகமா இருக்குது. அது மாத்திரம் இல்லாம ஆண்டவருடைய பங்குல அங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவரை வஞ்சிக்கிறாங்க. அதுல ஆண்டவர் சொல்ற, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? உங்களுடைய பொருளாதாரத்தை குறித்து ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை அறிஞ்சு கொள்ளணும். உங்களுடைய கையில பணம் வரும்போதெல்லாம் ஆண்டவர் அதை எப்படி நீங்க செலவழிக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், அதை எப்படி எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் இதுலையும் பொருளாதாரத்தில் ஆண்டுடைய சித்தம் இன்னது என்பதை உணர்ந்து கொள்ளாததாலதான் தரித்திரம் என்ன செய்து அவங்களோட வாசல் படியில இருக்குது. தரித்திரம் அவங்கள கட்டி பிடிச்சிட்டு இருக்குது. நீங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். அடுத்த வருஷத்துல நீங்க ஆண்டவருக்கு பொருளாதாரத்துல நீங்க எப்படி இருக்க போறீங்க, பணத்துல ஆண்டவரோட எப்படி இருக்க போறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்கு கொடுக்கறது தான் இருதயம் அசையிரும், ஆனா மற்றாக்களுக்கு கொடுக்கறதுன்னா டக்குன்னு தாராளமா எடுத்து கொடுத்துருவாங்க. இதனாலதான் நிறைய பேர் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க? வஞ்சிக்கப்பட்டு காணப்படுறாங்க. அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும், திருமண வாழ்க்கையிலையும் சரி, ஓய்வு நாள்லையும் சரி, வேலையிலையும் சரி, படிப்புலையும் சரி, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறீங்க, எது ஆண்டுடைய சித்தமா இருக்குதுன்றதை அறிஞ்சு கொள்ளணும். தேவனுடைய சித்தம் இன்னதென்பதை உணர்ந்து கொள்ளணும். அந்த சித்தத்தின்படி நீங்க நடப்பீங்களா இருந்தா அதுக்குள்ள உங்களுக்கான நன்மைகளை தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் ஏற்படுத்தின ஸ்தலத்துல வைத்திருக்கிற நன்மைகள் நீங்க எதிர்பார்த்த நன்மைகளை விட அது மிக பெரிதா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மிகப்பெரிய நன்மைகளை வச்சிருக்கிறார். மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் சொல்லுங்க. மிகப்பெரிய நன்மைகளை வச்சிருக்கிறார். நான் ஜபிக்கும் போது, நான் வேண்டிக் கொள்ளும் போது எல்லாம் சொல்லுங்க. நான் ஜபிக்கும் போது, நான் வேண்டிக் கொள்ளும் போது நான் அதிக நன்மைகளை காணுவது அதிக நிச்சயமா இருக்கிறது. அதிக நிச்சயமா இருக்கிறது. நான் நிச்சயமாய் நன்மையை காண்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இந்த உதயபுரத்துல இப்ப இந்த சபையில நன்மையை காணணுமா இருந்தா நீங்க இப்ப வாழுகிற இந்த சபையில நன்மையை காண வேண்டும் விசுவாசிக்கணும். அதையே பேசிக்கொண்டே இருக்கணும். எப்ப மட்டும் பேசணும் பினகாசன் கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், அந்த நன்மை உங்களோட கையில வந்து கிடைக்கும் வரைக்கும் பேசிக்கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பேசிக்கொண்டே இருக்கணும். நான் நன்மையை காண்பேன், நான் நன்மையை காண்பேன், தீமைக்கு ஏதுவான எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தீமைக்கு ஏதுவான எல்லாவற்றையும் தேவன் நிச்சயமாய் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். நிச்சய நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். கடைசியா ஒன்று சொல்றேன், இந்த வருடத்துல நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய நன்மைகள் உங்களோட வாழ்க்கைக்குள்ள வராம சில மனுஷர்கள், சில சூழ்நிலைகள், ஒருவேளை உங்களுடைய சில தவறான தீர்மானங்கள் தடை பண்ணி இருக்கலாம். நம்முடைய தவறான தீர்மானங்கள் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடை பண்ணி இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், அந்த தடைகள் யாவையும் அதை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் உடைத்து போடுகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைக்கிறார்.
எல்லா தடைகளையும் உடைக்கிறார், எல்லா கதவுகளையும், எதிரான கதவுகளையும் உடைக்கிறார், எல்லா சங்கிலிகளையும் உடைக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லா வெண்கல கதவுகளையும், எல்லா இரும்பு தாட்பாட்களையும் ஆண்டவர் முறியடிக்கிறார். ஆண்டவர் வைத்திருக்கிற நல்ல பொக்கிஷங்களை, நல்ல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்காக கொடுக்க வல்லமையில்லவராக இருக்கிறார். அதை உங்கள் கைகள் சுமக்கும், அதை உங்கள் கரங்கள் ஏந்தும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படியே நாங்கள் அனைவரும் எழுந்து நின்றவர்களாக சற்றே நம்மளுடைய கேட்ட வார்த்தைகளை நம்முடைய மனக்கண் முன் கொண்டு வருவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்காக ஏற்படுத்தின நன்மைகள் மிகவும் பெரிதானவைகளா இருக்கிறது. இந்த கிழமை, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மளோடு நன்மைகளை குறித்து பேசினார். ஆண்டவர் நம்மோடு நன்மைகளை குறித்து பேசினார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நல்ல தெய்வமாய் இருக்கிறார். அவர் மனமாற மனுபுத்திர நல்ல வேதவசனம் சொல்லுகிறது. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. அவருடைய வாயினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்ற வல்லமையிலவராய் இருக்கிறார். அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்கிற வலதுகரமாய் இருக்கிறது. அவர் நன்மையானவைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், தகப்பனிடத்திலே திரும்புன்ற ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு தேவையான நன்மைகள் தகப்பனிடத்திலே உண்டு. அந்த இளையகுமாரனை போல தூரம் போய் கொண்டிருக்கிற அனைவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடமாய் திரும்பு, நீ என்னிடமாய் திரும்ப, என்னிடத்திலே வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய பேர் ஆண்டுடைய வழிகளை விட்டு மரணத்துக்கு ஏதுவான வழிகளுக்குள்ளே போய் நிற்கிறீர்கள். பொல்லாங்கான வழிகளுக்குள்ளே போய் நிற்கிறீர்கள். தடம் புரண்ட ரயிலை போல நிறைய பேருடைய வாழ்க்கையை தடம் புரண்டு தவறான பாதைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் மறுபடியும் உங்களை அழைக்கிறார். மறுபடியும் சரியான பாதைக்கு திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளே வாழ்ந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையை குறித்து கடவுள் உயர்தரமான சித்தத்தை, நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீ ஆண்டவருக்கு உன்னை அர்ப்பணி, ஆண்டவருடைய பாதைக்கு உன்னை அர்ப்பணி. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். மற்ற மனுஷன் காட்டுகிற வழிகளுக்குள்ளே போகாத. அவன் சொல்றான், இவன் சொல்றான், அவர் சொல்றார், இவர் சொல்றாரு. இல்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஆண்டவர் காட்டுகிற பாதையில போவியா இருந்தா ஆண்டவருடைய கண்கள் எப்பொழுதும் உன் மேல இருந்து கொண்டிருக்கும். ஆண்டவர் உன்னுடைய கால்கள் சிக்காதபடிக்கு, வழி மாறி போகாதபடிக்கு ஆண்டவர் உன்னை காப்பார். உன்னுடைய பிராணனை அழிவுக்கு மீட்டி காப்பார். உனக்கு எதிராக அனும்பு வருகிற காரியங்களை அவர் வாய்க்காலே போக பண்ணுவார். அவர் உன் பட்சத்தில் இருந்தால் உனக்கு பயமே வர தேவையில்லை. அவர் எல்லாவற்றிலும் இருந்து அவருடைய காக்க வல்லமையிலவராய் இருக்கிறார். நீ ஆண்டவர் காட்டுகிற பாதைக்கு உன்னை அர்ப்பணி, ஆண்டவருடைய சித்தத்துக்கு உன்னை அர்ப்பணி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வருடம் முழுவதும் நிறைய ஆசீர்வாதங்களை நீ இழந்து போயிருக்கலாம். ஆண்டவரத்திலே மன்னிப்பை கேட்டு மனம் திரும்பு. ஆண்டவரே, நீர் நடத்தின பாதைகளை நான் விட்டு வெளிமாறி போயிட்டேன், என்னை மன்னித்திருளுங்க சுவாமி. நீ நான் அப்படி நடக்க போவது கிடையாது. ஆண்டவரே, நான் என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீங்க எனக்கு காட்டுங்க, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்க, எங்கு போக வேண்டும் என்று நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. என்னை நீங்க உருவாக்குங்க. ஆண்டவரே, நீங்க என்னை நடத்துங்க. ஆண்டவரே, இந்த வருடத்திலே இழந்து போன ஆசீர்வாதங்கள் அடுத்த வருடத்திலே நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திலே நான் போய் சுதந்திரித்தவரை எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி செலுத்தும் போது இந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் அவருக்கு பயந்தவர்களுக்கும் அவரை நம்பி வாழுகிற பிள்ளைகளுக்கும், மனுஷர் முன்பாக அவரை நம்பி அவருடைய நாமத்தை அறிக்கை செய்து, ஆண்டவர் எனக்கு நன்மையை தர வல்லமையில்லவராக இருக்கிறார், நான் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது எனக்கு அவர் நன்மைகளை செய்வார் என்ற நிச்சயத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க, அந்த நன்மைகள் இந்த வருடத்தில் நிறைய நன்மைகள் தடைபட்டு இருக்கலாம். ஆனால் முடிவு வரை இந்த நிலை நின்று ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை இன்றைய கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் சுதந்திரித்து கொண்டு இந்த பூமியில ஆண்டவருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழ, இதன் மூலமாக அநேக ஆத்துமாக்களை இந்த பிள்ளைகள் அறுவடை செய்து கொள்ள தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய பாத்திரங்களாக தேவன் பயன்படுத்த வேண்டும்படிக்காக இந்த வார்த்தையை ஒப்பு கொடுத்து குமாரநாட மாமி ஜெபம் பண்ணுங்க.
ஆமென். அப்படி ஆராதனை முடிந்து இந்த டீச்சர் வந்திருக்கிறா. அவங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு டீச்சர்மாருக்கு 15 14 வயசு கீழ் உள்ள பிள்ளைகள் நின்று போக வாலிப பிள்ளைகளை நின்று நீங்கள் கற்றுக்கொண்டு இருக்க முடிய பெண்கள் சண்டே ஸ்கூல் ஊழிய செய்ய வேணும், சத்தியத்தை சொல்ல வேணுங்கிறவங்க நின்று போல 1 ஹவருக்குள்ளே இல்லாட்டி 1.5 ஹவருக்குள்ளே உங்களுக்கு எல்லாம் காரியங்களை செய்து முடிக்க நாங்கள் விரும்புகிறோம். தயவுசெய்து வாலிப பிள்ளைகளும் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளும் நின்று போகும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்தான இயேசு வருகை மட்டும் கர்த்தர் தேவையெல்லாம் ஏற்கனவே வைத்திருக்கிறபடி அதை சுதந்திரித்து விசுவாசித்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் தேவன் எங்கள் ஆசீர்வாதப்படி எங்களுக்கு குறையெல்லாம் நிறைவாக்குறபடியா ஆண்டவர் இந்த வருடம் அற்புதமாய் நடத்தி வந்த ஆண்டவர் அடுத்த வரை நடத்த நீ வல்லவராக இருக்கிறபடியா நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பா என்று வார்த்தை நம்பி விசுவாசித்து ஆண்டவரை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.